அப்படியே கூகுளோட சர்ச் இன்ஜினுக்குள்ள போய் இமேஜை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் யாரோ என்னுடைய போட்டோவை மாஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப அந்த போட்டோவை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நானே என்ன மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா அதே மாதிரி விதவிதமான போட்டோவை சர்ச் ரிசல்ட்டை பார்க்கும் போது ஒவ்வொரு வாட்டி நம்ம கூகுளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோமே இந்த போட்டோவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கவங்கதான் சமீபத்துல கூகுள் அவனுடைய பிளாக்ல நீங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்த அடியில எத்தனை போட்டோ வராலும் நீங்க ரிமூவ் பண்ணதுக்குண்டான ரிக்வெஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பலாம், அதை நாங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு கூகுள்காரன் சொல்றான். அதை ரிக்வெஸ்டும் பண்ணிட்டேன். அப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கூகுள்காரன் ஒரு சமத்தியான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்கான். வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட சர்ச் இன்ஜின்குள்ள போறதுக்கு நான் யூஸ் பண்ண பிரவுசர் தான் கூகுளோட குரோம் பிரவுசர். ஓபன் பண்றேன். சர்ச்ல போயிட்டு ஒரு செலிபிரிட்டியோட நேம் நீங்க டைப் பண்ணி அவங்களுடைய இமேஜ் செக்ஷனுக்குள்ள போயிடுங்க. பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி இவங்க தான், இமேஜஸ் இருக்கா அதுக்குள்ள போயிடுறேன். பாத்தீங்கன்னா நிறைய இமேஜ் இருக்கு பாருங்க. ஒரு இமேஜை நம்ம சூஸ் பண்ணுவோம். வழக்கமா என்ன பண்ணுவோம், இது தப்பான ஒரு இமேஜா இருந்தா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ரிமூவ் ரிசல்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்னு சூஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்குள்ள போனீங்கன்னா கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, யுவர் இன்ஃபர்மேஷன். அதுல எல்லாத்தையும் பதிவு பண்ணி எந்த இமேஜை நீங்க ரிமூவ் பண்ணுமோ அதுக்குண்டான யூஆர்எல் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் வெரிஃபை பண்ணிடுவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு போட்டோவை நம்ம கூகுளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி இல்லை, மொத்தமா செலக்ட் பண்ணி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா கூகுளே பார்த்துக்கும். இந்த ஒவ்வொரு பாக்ஸ் போட்டுருக்காங்கல்ல, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அது பிரகாரம் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணிக்கலாம். லூமன் இன்ஃபர்மேஷன் கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸையும் ஒரு சில டீடைல்ஸை இந்த லூமன்ட்ட கொடுத்து நீ செக் பண்ணியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த லூமன் இன்ஃபர்மேஷன். இப்போ பிளாக்ல போட்டிருந்தாங்கல்ல புதிய அப்டேட், அது உங்களுக்கு காட்டுறேன். சர்ச் இன்ஜின்ல போய் டாப் ரைட்ல 3 டாட் ரிமூவ் ரிசல்ட், அதுக்கப்புறம் என்ன ரீசனுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட், அதுக்கப்புறம் என்ன ரீசனுங்கிறத சூஸ் பண்ணணும். கண்டினியூ கொடுக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட போட்டோவை நான் செலக்ட் பண்ண ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட போட்டோவை ஒரே டயத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் கூகுள் கிட்ட. கண்டினியூ முடிஞ்சுதா? லெட் அஸ் நோ த டீடைல்ஸ் கேட்கறாங்க. டீடைல்ஸை நம்ம பதிவு பண்ணணும். இங்க பாருங்க, ரிக்வெஸ்ட் சென்ட். ஃபைனலி என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் யுவர் ரிமூவல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டு எல்லா டீடைல்ஸையும் நம்ம மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கேயே நம்ம செக் பண்ணிக்கலாம், டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.